தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم فانظروا عمن تأخذون دينكم أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரினுடைய நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமைதியாக அமர்ந்து அவனது உத்தரவுகளையும் விலக்கல்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்கிற நேர்வழியை தக்க வைத்து கொள்ள தேவையான பண்புகளில் சிலவற்றை குறித்து இந்த வார ஜும்ஆவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்லாமியர்களாக பிறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ் அத்தகு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்று கேட்டும் அவர்களுக்கெல்லாம் கிடைத்திராத பாக்கியம் கேட்காமலேயே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலகில் மனிதன் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் கவனமானவனாக இருக்க வேண்டும். சாலையில் பயணிக்கிற போது கவனத்தை இழந்தால் விபத்து ஏற்படும். வியாபாரத்தில் கவனத்தை இழந்தால் நஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் கவனத்தை இழந்தால் உறவுகளை இழக்க நேரிடும். இஸ்லாமிய காரியங்களில் கவனத்தை இழந்தால் நம்முடைய ஈமானை இழக்க வேண்டியது வரும். எனவே இம்மை மறுமைக்கான எல்லா காரியங்களிலும் மனிதன் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இயல்பிலேயே நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று. எல்லா காரியங்களிலும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். எந்த கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னும் 10 தடவையாவது யோசிக்காமல் நமது பணத்தை யாரிடமும் நம்பாமல் கொடுத்து விட மாட்டோம். குறைந்தபட்சம் நாம் செய்கிற வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் சாட்சிகளை ஏற்படுத்தி நம்முடைய கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கிறோம். இது இஸ்லாமிய நடைமுறையும் கூட. மனிதன் தன்னுடைய கவனத்தை எல்லா இடங்களிலேயும் சரியாகவே வைத்திருக்கிறான். இன்னும் அழுந்தி சொல்வதானால் சில இடங்களில் அடுத்தவர்களுடைய பொருட்கள் கூட நம்மிடத்தில் வந்துவிடும். நம்முடைய பொருட்களை இழக்காமல் நாம் பார்த்து கொள்வோம். ஆனால் ஈமானிய விஷயத்தில் அதே கவனம் முஸ்லிம்களிடம் இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்கிற போது, ஈமானிய காரியங்களில் அமல்களை அல்லது கல்வியை மனிதன் இழக்கிற போது அதை பெரிய நஷ்டமாக கருதுவதில்லை. சிறுவயதில் மக்தப் பக்கமே சென்றிடாத முஸ்லிம்கள் வயது முதிர்ந்த காலத்தில்
அவர்கள் தொழுகையை எடுக்கிற போது, இபாதத்துகளின் பக்கம் நெருங்கி வர நினைக்கிற போது, சிறுபிராயத்தில் நாம் கற்காமல் விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுபவர்கள் மிக குறைந்த சதவிகிதம். அல்லது குர்ஆன் ஓத தெரியும் அளவிற்கு கற்றுக்கொண்டு இபாதத்துகள் குறித்த சட்டதிட்டங்களில் பெரிதாக அறிவு இல்லாதவர்கள் தொழுகை எடுக்கிற போது, நற்காரியங்கள் செய்கிற போது, இதையெல்லாம் நாம் முன்னமே கற்காமல் விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவது மிக குறைவு. கவலைப்படுபவர்களும் தேவையான அளவிற்கு கவலைப்படுவது இல்லை. இதை குற்றச்சாட்டாக நீங்கள் பார்க்காமல் யதார்த்தமான நிலையை சிந்தித்தால், ஹஜ்ஜு செல்லக்கூடிய ஹாஜிகள் கிட்டத்தட்ட 5-6 புத்தகங்களையாவது உடன் எடுத்து செல்கிறார்கள். ஹஜ்ஜு செய்கிற போது செய்ய வேண்டிய கிரியைகளில், சட்டதிட்டங்களில், ஓத வேண்டிய துஆக்களில் நமக்கு பெரிதான ஞானம் இருக்காது. உம்ரா செல்லக்கூடிய எல்லோருக்குமே உம்ரா பயிற்சி வகுப்பு எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் உம்ராவிற்கு சென்றால் அங்கே நாம் செய்ய வேண்டிய கடமையான காரியங்கள், விரும்பத்தக்க காரியங்கள், சுன்னத்தான காரியங்கள், அங்கே இருக்கக்கூடிய புனித இடங்கள், இதையெல்லாம் ஒரு வகுப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிறகுதான் அவர்கள் அந்த பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒரு தரமான முஃமின் என்பவர் இந்த வகுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். சரி, உம்ரா ஹஜ்ஜி என்பதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை 2 தடவை அதிகபட்சம் 10 தடவை செய்யக்கூடிய அமல். அதில் பெரிய ஞானம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த இடங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகள் உடனுடன் இருக்கிறார்கள். ஆனால் அன்றாடம் செய்யக்கூடிய ஐவேளை தொழுகை, அன்றாடம் நாம் ஓத வேண்டிய திருக்குர்ஆனின் பக்கங்களை அறியாமல் இருக்கிற போது அதை குறித்த பெரிய கவலை நமக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு இருப்பதில்லை. சமகால அரசியல் தகவல்களை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய சமூகம் திருக்குர்ஆன் கூறுகின்ற அரசியலை குறித்து பெரிதாக கவனம் எடுப்பதில்லை. சமகாலத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியிலான பிரச்சனைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம் குர்ஆன் கூறுகிற குடும்பவியலை தெரிந்து கொள்வதில் அக்கறை காட்டுவதும் இல்லை, தெரியாமல் போனது குறித்து வருத்தப்படுவதும் இல்லை. எப்போதுமே இந்த சமூகம் எப்போது நம்முடைய ஈமானை ஒரு உயர்ந்த பாக்கியம் என்று உள்ளத்தில் நினைத்து வைத்திருக்கிறதோ அதுவரை தான் நம்முடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதில் முனைப்போடு செயல்படும். எதை மனிதனின் உள்ளம் மகத்தானதாக கருதுகிறதோ அதை விட்டு பிரிய நினைக்காது. ஒரு அரசன் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார். என்னுடைய ஹசானா, என்னுடைய நகைகள், பணங்கள், வைர வைடூரியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அறையில் நான் உங்களை விட்டு விடுகிறேன். மக்களில் யார் வேண்டுமானாலும் இந்த போட்டிக்கு வரலாம். 24 மணி நேரம் உள்ளே அவர் இருக்கலாம். 24 மணி நேரம் சரியாக முடிகிற போது அவர் வெளியே வர வேண்டும். உள்ளே அவர் இருக்கிற 24 மணி நேரத்தில் குடிப்பதற்கு பானங்களோ அல்லது சாப்பிடுவதற்கு உணவோ தரப்படாது. மேலும் அவர் உறங்கக்கூடாது. 24 மணி நேரத்திற்கு முன்பாகவும் வெளியே வந்துவிடக்கூடாது. 24 மணி நேரம் முடிந்து 1 நிமிடம் கூட அதிகப்படியாக இருந்துவிடவும் கூடாது. இந்த இடைப்பட்ட நாம் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருவர் அங்கே இருந்து என்னென்னவெல்லாம் எடுத்து தன்னுடைய பைக்குள் சேகரித்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் சொல்வது போல வெளியே வந்தார் என்றால் அவர் எடுத்திருக்கக்கூடிய எல்லாம் அவருக்கானது. இந்த நிபந்தனைகளில் ஒன்று கூட தவறக்கூடாது என்று சொல்லி ஒரு போட்டி அறிவிப்பு செய்தார். மக்களும் ஒன்று கூடினார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் அறைக்குள் போனார்கள். அதில் பல பேர் பசி தாங்க முடியாமல் வெளியே வந்தார். இன்னும் பல பேர் தாகத்தால் வெளியே வந்தார்கள். ரொம்ப குறைவான சிலர் பொருட்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இதை அடைய முடியாமல் போய்விடுமோ என்று நேரம் முன்னதாகவே வெளியே வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் சில பேர் நேரம் கடந்ததற்கு பின்னும் பேராசையினால் பொருட்களை எடுத்துக்கொண்டே இருப்பதில் கவனமாக இருந்து நேரத்தை தவறவிட்டார்கள்.
ரொம்ப சில பேர் மட்டும்தான் எல்லா நிபந்தனைகளையும் பின்பற்றி வெற்றியடைந்து வெளியே வந்தார்கள். இந்த கதையை எழுதிவிட்டு போதனையில் எழுதுவார்கள், மனிதன் எவ்வளவு தூரம் கவனமானவனாக இருக்கிறானோ அவ்வளவு தூரம் தனக்கு கொடுக்கப்படுகிற போட்டிகளில் வெல்லக்கூடியவனாக இருக்கிறான். பூமியில் படைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இப்படித்தான் இருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய போட்டியும் இதுதான். அங்கே ஒரு நாள் என்றால் இங்கே நீங்கள் வாழுகிற உங்களுடைய ஆயுட்காலம். அங்கே சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இங்கே ஹராமானவற்றை சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும். அங்கே உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சேமித்துக் கொள்ளலாம் என்றால் இங்கே உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை செய்து செய்து மறுமைக்கான வங்கியில் முதலீடு செய்து கொள்ளலாம். அவன் அங்கே சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எப்படி ஒரு ஓட்டை இல்லாத தரமான பையில் சேகரிப்பானோ அதே போல இங்கே செய்கின்ற அமல்களை எல்லாம் வீணாக்கி விடாமல், தேவையற்ற காரியங்களில் கவனம் செலுத்தி விடாமல் பாதுகாப்பாக அந்த நன்மைகளை எல்லாம் அள்ளிக்கொள்வான். யார் இப்படி சரியாக செயல்படுகிறானோ அவன் மிக துல்லியமான நேரத்தில் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த உடலையும் ஈமானையும் ஒப்படைத்து இந்த பூமியை விட்டு வெளியேறுவான். இந்த ஆயுட்காலம் என்பது அந்த ஒரு நாள் போலத்தான், ரொம்ப சுருங்கிய காலம். அதிலும் எல்லோருக்கும் 60-70 வயதுகள் கொடுக்கப்படுவதில்லை. சமீப காலமாக அதிகரித்திருக்கக்கூடிய இளவயது மரணங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு அறிஞர் எழுதுகிறார், இன்றைய காலகட்டத்திற்கு 40 வயதை நீங்கள் கடந்தாலே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள்தான். ரொம்ப சுருக்கமான ஒரு ஆயுட்காலத்தில் அல்லாஹ் நாம் கேட்காமலேயே நமக்கு ஈமானை கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க செய்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுத்தான் என்பதை நாம் அமர்ந்து யோசித்து பார்த்தால் இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க செய்ததை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் முஸ்லிம்களுக்கு கிடையாது. ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத் வரை உள்ள முஸ்லிம்களில் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர். ரொம்ப கேள்வி கணக்கு சுலபமாக இருக்கிறது நமக்கு. கேள்வி கணக்கு முதலில் ஆரம்பிக்கப்படுவதும் நமக்கு. பெருமானாருடைய நேரடி ஷஃபாஅத்திற்கு தகுதி பெற்றவர்கள் நாம். ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை இழந்து விடாமல், பலகீனமாக விடாமல், நம்முடைய இல்மு மூலமாகவும் அமல் மூலமாகவும் அதை தரமானதாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 3 காரியங்களை முஸ்லீம் செய்கிற போது அவனுடைய ஈமான் தரமானதாகவே அவன் வைத்து கொள்ள முடியும். 3 காரியங்கள். முதலாவது, மௌத் வரைக்கும் நம்முடைய மார்க்க ஞானம் அதிகரிப்பது குறித்த கவனம் நமக்கு இருந்துகிட்டே இருக்க வேண்டும். நான் 20 ஆண்டுகள் தொழுபவன், 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொழுபவன், 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொழுபவன் அப்படி இருக்கலாம். என்றாலும் நம்முடைய தொழுகை ரீதியிலான சட்டதிட்டங்கள் மற்ற அமல்களில் இருக்க வேண்டிய சட்டதிட்டங்களை குறித்த கவனம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் நாம் கல்வி தேடலோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் விரும்புகிறது. மார்க்கம் விரும்புகிறது, கடமையாக்குகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பை திருக்குர்ஆனில் சொல்கிறார். அவுரஸ்னல் கிதாபல்லதீன ஸஃபைனா மின் இபாதினா. இந்த வேதம் குறித்த ஞானம், இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களை குறித்த தெளிவை நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லோருக்கும் அது கிடைத்து விடாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் குர்ஆனை படிக்கவும், குர்ஆனை புரியவும், குர்ஆன் படி நடக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் வழங்குகிறான் என்றால் நம்முடைய முயற்சியில் பங்கில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் முதலில் நியத்து செய்துவிட்டால் அல்லாஹ் உங்களை முழுமையாக கபூல் செய்து விடுவான். எப்போதும் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி வழங்குகிறான். அல்லாஹ் நாடியவர்களை எஜித்தபி மையஷா எஹ்தி மையஷா. குர்ஆனின் பல இடங்களில் வரும் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி அளிக்கிறான்,
தன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான், தன் நாடியவர்களை சிறந்த உயர்ந்த அடியார்களாக ஆக்குகிறான். அல்லாஹ்வின் நாட்டம் மாத்திரமே இதற்கு காரணம் இல்லை. அல்லாஹ் யாரை நாடுகிறான் என்றால், நான் சிறப்பு மிகு முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அதை கொடுக்கிறான். குர்ஆன் படிப்பது குறித்தும் குர்ஆனை விளங்குவது குறித்தும் அதை பின்பற்றுவது குறித்தும் பெரிதான கவனம் சமுதாயத்தில் இல்லாதது தான் பெரிய வருத்தம். சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் முஸ்லிம்களை இஸ்லாமிய எதிரிகள் சன்னம் சன்னமாக அடிப்பார்கள், திரும்புகிற புறமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அடிவிழும், இஸ்லாமியர்கள் பயந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு காலம் வரும். இப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் அன்றைக்கு இருந்தார்கள்? பெரிதாக செல்வம் கிடையாது, படைபலம் கிடையாது, ஆனால் நெஞ்சில் உரம் இருந்தது. 300 பேர் சென்றால் 1000 பேரை வீழ்த்தக்கூடிய ஆற்றல், 10,000 பேர் சென்றால் 1,00,000 பேரை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இருந்த அந்த சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் இவ்வளவு வெக்கி குடிகிற அளவிற்கு கோழைகளாக தோற்று போனவர்களாக வாழக்கூடிய அந்த காலகட்டம், அப்போது முஸ்லிம்கள் மிக குறைவானவர்களாக இருப்பார்களோ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இஸ்லாமிய எதிரிகளை விட முஸ்லிம்கள் பல மடங்கு அதிகமாகவே இருப்பார்கள், பல மடங்கு அதிகமாக இருப்பார்கள், ஆனால் படுதோல்வி அடைவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மிக குறைவானவர்களாக இருக்கிறோம், ஆனால் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். அந்த சமுதாயம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தோல்வியடைந்து கொண்டே இருப்பார்கள் என்கிறீர்களே, என்ன குறை அந்த உம்மத்தில் இருக்கும்? என்ன பிரச்சனை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய ஈமானிய ஜோதி உள்ளத்தில் மிளிராது, அதாவது பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்வார்கள். திரும்புகிற பெயரெல்லாம் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும், நபிமார்களின் பெயர் வைக்கப்பட்டிருக்கும், அல்லாஹ்வின் ஜலாலியத் மிகுந்த எல்லா பெயர்களும் வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் செயல்பாடுகளில் அமல் இருக்காது. அமல் இல்லாததுக்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்மு இருக்காது என்றார்கள். நான் முஸ்லிம் என்று சொல்வதை தவிர எனது செயல்பாடுகளில் எந்த விதமான வித்தியாசத்தையும் நான் காட்டவில்லை என்றால், இவர்களை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சஹாபாக்கள் இடத்தில் சொன்னார். நம்முடைய ஈமானை உரமேற்ற வேண்டிய கட்டாயம். கடந்த 3-4 ஜுமாக்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தமிழகத்தின் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் இந்த வக்ஃபை குறித்தும் மஸ்ஜிதுகளை உரிமை கோருகின்ற வழக்குகள் குறித்தும் பேசியே நேரம் போய்கொண்டு இருக்கிறது. பொதுவாக எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள், ஜும்மாவுடைய உரைகள் என்பவை நம்முடைய இல்மை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய அமலை அதிகப்படுத்த வேண்டும், அமலில் சுவையை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அரசியல் பேசுவதற்கோ நாட்டு நடப்பை பேசுவதற்கோ ஷரீஅத்தை தாண்டிய கல்விகளை பேசுவதற்கோ ஜும்மா மேடை என்பது உகந்ததல்ல என்பார்கள். ஆனால் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிற போது நம்முடைய நேர காலங்கள் எப்படி அபகரிக்கப்படுகின்றன என்பதை யோசிக்க வேண்டும். பள்ளிவாசல்களை உரிமை கோரிக்கொண்டு இருக்கிறார்கள். இது ஏன் நடக்கிறது என்பதை நாம் பேசுகிற போது நம்முடைய கவனம் முழுக்க அங்கேயே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்காக வேண்டி செலவு செய்வதே வழமையாகி வருவதை நாம் கவனிக்கணும். சமுதாயத்தில் எத்தனையோ ஏழை குமர்கள் இருக்கிறார்கள், முடியாத முதியவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவத்திற்கு கூட மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத ஏழைகள் நிறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கிறது, பள்ளிவாசல் இருந்தால் அதை புனர் நிர்மாணம் செய்கின்ற அளவிற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது. தமிழகத்தின் பிரபலமான மதரசாக்கள் கூட நஷ்டத்தில் இயங்க முடியாமல் தவிக்கின்றன. இங்கே எல்லாம் செலவு செய்யப்பட வேண்டிய நமது பொருளாதாரம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு செலவாகி கொண்டிருக்கிறது. நான் அதை குறை சொல்லவில்லை. நம்முடைய பொருளாதாரம் எப்படி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். பொருளாதாரம் சரியான வழியில் செலவு செய்யப்பட வேண்டும் இல்லையா? பொருளாதாரமாவது பரவாயில்லை, இன்றைக்கு போனால் நாளைக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம். முஸ்லிம்களுடைய கவனமே இங்கு திருப்பி விடப்படுகிறது சகோதரர்களே. உண்மையில் முஸ்லிமுடைய கவனம் என்பது மஸ்ஜிதும், மஸ்ஜிதில் நாம் தொழுகின்ற தொழுகையும் அல்லாஹ்வின் பாதம் மட்டுமே இருக்க வேண்டியது.
நம்முடைய கவனம் எல்லாம் திசை திருப்பப்பட்டு மற்ற பிரச்சனைகளினால் எந்நேரமும் கொதிநிலையிலேயே முஸ்லிம்கள் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, 30 ஆண்டு காலம் பாபரி மஸ்ஜிதினுடைய பிரச்சனை உள்ளத்தை ஆட்டி படைத்தது. முடிகின்ற போதும் அது நிம்மதியானதாக முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக பல மஸ்ஜிதுகளுடைய பிரச்சனை. சென்ற 10 நாட்களில் மற்றும் 7 பெரிய மஸ்ஜிதுகளுக்கு உரிமை கோரப்பட்டிருக்கிறது. பொறுத்து பார்த்துட்டு நேற்றைக்கு ஒரு நிம்மதியான அறிவிப்பு வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் செய்தியில். உச்ச நீதிமன்றமே தலையிட்டு இதற்கு மேல் யாரும் மஸ்ஜிதுகளில் கோவில் இருந்தது என்று உரிமை கோரினால் அது எந்த வழக்குகளையும் எடுக்கக்கூடாது, எந்த இடத்திலும் தொல்லியல் துறைக்கு அனுமதியும் கொடுக்கக்கூடாது என்று நாம் பெருமூச்சு விடுகிற வகையில் ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறது. 1991 இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய மறைமுக கருத்து. அல்லாஹ்வின் பேரருள் நம்முடைய தொடர்ச்சியான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பலனளித்திருக்கிறது. இதுவெல்லாம் மகிழ்ச்சி தந்தாலும் கடந்த 1 மாத காலமாக முஸ்லிம்கள் தங்களுடைய அமல்களில் நிம்மதியாக ஈடுபடுவதற்கு இது தடையாக இருந்திருக்கிறது. நம்மளுடைய ஈமானை உரமேற்றினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் என்று நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய இல்மை அதிகரிப்பது முதல் பணி. அந்த இல்மை எங்கிருந்து எடுக்கிறோம் என்பதை கவனித்து எடுக்க வேண்டியது 2வது பணி. இன்றைக்கு சமுதாயம், குறிப்பாக இளைஞர் சமூகம், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் மிக பின்தங்கி இருக்கிறது. கற்றுக்கொள்ளக்கூடிய சிலரும் கூட எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார். இஸ்லாத்தில் பள்ளியில் தொழுகலாம், ஆனால் முனாஃபிக்குகளுடைய பள்ளியில் தொழக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இஸ்லாமியர்களுக்கு போட்டியாக ஒரு பள்ளி பெருமானாரின் காலத்திலேயே துவங்கப்பட்டது. அதில் சென்று தொழுவதை பெருமானார் ஹராம் என்று சொன்னார்கள். அது ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா என்று குபா பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் கூறுவார். தக்வாவின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளிவாசலாக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். அந்த முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளி முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கட்டப்பட்ட பள்ளி. அதனுள் சென்று தொழுவது கூடாது என்றார்கள். எப்படி இஸ்லாத்தில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டால் அதனுள் நுழைவது ஹராமோ, அதே போல இஸ்லாத்தின் பெயரால் குழப்பம் விளைவிப்பவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் ஹராம். இன்றைக்கு பல பேர் கிளம்பிவிட்டார்கள். மார்க்கத்தை நான் கற்றுத்தருகிறேன், நான் தான் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் என்று கிளம்பியவர்களெல்லாம் இன்றைக்கு கோடிகளில் புரளுகிறார்கள். குறைந்தபட்சம் சொந்த வீட்டில் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். மார்க்கத்தை யாரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த தெளிவான திட்டமிடலும் பெருமானாரிடத்தில் இருந்தது. மிக தெளிவாக நான் மேற்கூறிய ஹதீஸில் சொல்லுகிறார்கள், ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். ஒருவர் மார்க்கத்தை மிக அருமையாக விளக்குகிறார் என்பதற்காக மாத்திரமே அவரிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது போதுமானதாக ஆகாது. நீங்கள் யாரிடத்தில் மார்க்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சொல்லுகிறார். தடி எடுத்த எல்லோருமே தண்டல்காரனாக மார்க்கத்தில் மாறிவிட முடியாது. சில நபர்கள் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை அடுத்தவங்களுக்கு போய் சேர்த்து விடுங்கன்னு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன்படி நாங்கள் மார்க்க சேவை செய்கிறோம் என்கிற பெயரில், மார்க்கத்தை போதிக்கிறோம் என்கிற பெயரில் மார்க்கத்தின் சரியான புரிதல் இல்லாமலேயே அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெளிப்படையாக நீங்கள் பார்ப்பதற்கு நல்லதாக தோணலாம். ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் மார்க்கம் அப்படி பார்க்கவில்லை சகோதரர்களே. தெரிந்ததை மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிப்பவர் தெரியாதவற்றையும் சொல்லித்தான் தீருவார். அதுதான் சமுதாயத்தில் யதார்த்தம். பெருமானாரின் காலத்தில் சஹாபாக்களுக்கு இதை சொன்னார்கள் என்றால் சஹாபாக்கள் முழுவதுமாக தெரிந்திருந்தார்கள். சஹாபாக்கள்ல ஒரு விஷயம் 2 விஷயம் மட்டும்தான் தெரிஞ்ச சஹாபின்னு யாரையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இவருக்கு ரொம்ப கம்மியான அறிவு தான் இருக்குது, குர்ஆனில் ஒரு 10 வசனம் தான் இவருக்கு தெரியும். அப்படி சஹாபாக்களை நீங்கள் குறைந்தபட்ச அறிவுள்ள சஹாபியை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தாலும் கூட இந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு வசனமேனும் அடுத்தவர்களிடத்தில் கொண்டு சேர்த்துங்கள் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னது அவர்கள் முழுமையாக கற்றறிந்தவர்கள் என்பதால் தான்.
இன்றைக்கு பலர் திருக்குர்ஆனை அதன் மூல மொழியான அரபியில் ஓத ஞானம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தாவா நாம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இது ஆபத்தான போக்கு. இது ஒரு கார்ப்பரேட் இஸ்லாம். வியாபாரம் செய்யக்கூடிய பொருளாக இஸ்லாத்தை பாவிப்பவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம்தான் இஸ்லாமிய தாவா என்ற பெயரில் நடக்கக்கூடிய எல்லாம். அரபிய தேவையில்லைங்க. குர்ஆனை அரபியில் படிப்பது தேவையில்லை, அதை தமிழில் படித்துவிட்டு தாவா செய்வது கூடும் என்று பேசுகிறார்கள். நான் மிக தெளிவாக சொல்கிறேன் சகோதரர்களே, ஞாபகம் வையுங்கள், குர்ஆனை அரபியில் உங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றால் அதை படிப்பதற்கு கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் தமிழில் நீங்கள் குர்ஆனை படியுங்கள். உங்கள் அளவிற்கு அதை அமல் செய்ய வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு வெளியே தாவா என்ற பெயரிலோ மார்க்கத்தை சேர்த்துகிறேன் என்ற பெயரிலோ தயவு செய்து ஈடுபடாதீர்கள். அது வழிகேடு. வெறும் தர்ஜுமா என்கிற மொழியாக்கத்தின்படி குர்ஆனை படித்துவிட்டு அமல் செய்ய முடியும். ஆனால் அடுத்தவர்களிடத்தில் மார்க்கத்தை சேர்த்து அது போதுமானது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு வரை குர்ஆன் உலகத்தில் எத்தனையோ மொழி, எல்லா மொழிகளிலையும் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது. அரபியை விட்டு விட்டு வேறொரு மொழியில் மட்டும் இருக்கிற குர்ஆனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. ஷரீஅத்தில் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. குர்ஆன் வேறொரு மொழியில் தஃப்சீர் செய்யப்படுமானால், தர்ஜுமா செய்யப்படுமானால், அதன் மூல மொழியான அரபி இன்னொரு புறம் இருந்தாக வேண்டும். இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே அமலில் இருக்கக்கூடிய சட்டம். வெறும் தமிழில் மட்டும் ஒருத்தர் தர்ஜுமா எழுதி வெளியிடுறேன்னு நினைக்கிறார், கூடாது. ஏனென்றால் தமிழில் நீங்கள் படிக்கிற அர்த்தத்தை அதுக்கு என்ன வார்த்தை அரபியில் போடப்பட்டிருக்கிறதோ அதுவும் உடன் இருக்கும்போது தான் அந்த மொழிமாற்றம் செய்கிற போது ஏற்படுகிற தடுமாற்றங்களை எல்லாம் சமாளிப்பதற்கு அதுக்கு போதுமானதாக இருக்கும். வெறும் தமிழ் மட்டுமே வெளியிடப்படுமானால் காலப்போக்கில் அடுத்தடுத்த பதிப்புகளில் வேறு வேறு வார்த்தைகள் உள்ளே வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, திருக்குர்ஆனின் அர்த்தத்தை மட்டுமே நீங்கள் தெரிந்து கொண்டு அதை அமல் செய்ய முடியுமே ஒழிய அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்த்த முடியவே முடியாது. நீங்கள் வெறும் தர்ஜுமா மட்டும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு வசனம் நேரடியாக முரண்பட்டு போகும். குர்ஆனை விளங்க முடியாது. தஃப்சீர் இருந்தால் மாத்திரமே குர்ஆனை மிகச்சரியாக விளங்க முடியும். தஃப்சீர் இல்லை என்றால் வெறும் தர்ஜுமாவை நீங்கள் படித்து பார்த்தால் குர்ஆனின் பல வசனங்கள் வேறு பல வசனங்களுக்கு முரண்பட்டு நிற்கும், நேரடியாக வேறு அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பலர் கற்றுக்கொள்வதில் இருக்க வேண்டிய ஆர்வத்தை கற்றுக் கொடுப்பதில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை கற்றுக் கொடுப்பதற்கான நேரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதனால் என்ன விளைவு ஆச்சுன்னு சுருக்கமாக நான் சொன்னால், இல்மு இல்லாத அமல்கள் சமுதாயத்தில் அதிகமாகிடுச்சு. இல்மு இல்லாத அமல்களுக்கு எந்த பிரயோஜனமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அது பலன் தராது. ஒரு நபிமொழி இப்படி சொல்கிறது, 2 ரக்காத்துகள் ஒருவர் தொழுகிறார், மார்க்க சட்டத்திட்டங்களை எல்லாம் அறிந்த நிலையில் தொழுகிறார். மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்த நிலையில் என்றால் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் என்ன சொல்ல வேண்டும், தக்பீர் கட்டுகிற போது கைகள் எப்படி வைத்திருக்க வேண்டும், தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டியது என்ன, அடுத்தடுத்து ஓத வேண்டியது என்ன, ருக்கு எந்த அளவிற்கு செய்ய வேண்டும், அங்கே ஓத வேண்டியது என்ன, சஜிதா எப்படி செய்ய வேண்டும், எத்தனை உறுப்புகள் கீழே பட வேண்டும், அதில் ஓத வேண்டியது என்ன, இப்படி 4 ரக்காத்துகளையும் அங்குலம் அங்குலமாக அணுவாக எல்லா சட்டத்திட்டங்களையும் பின்பற்றி ஒருவர் தொழ வேண்டும். ஒருவேளை அதில் மாற்றமாக ஏதாவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் என்ன, அல்லது பரிகாரமே இல்லாத குற்றங்கள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறார். இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரியாமல் ஒருவர் 1000 ரக்காத்துகள் தொழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 ரக்காத் தொழுதாரே அவர் சொர்க்கத்திற்கே சென்று விடுவார், அந்த ரக்காத்துகள் அவருக்கு போதுமானது. இந்த 1000 ரக்காத்துகளும் சுருட்டி அவர் முகத்தில் வீசப்படும். இப்போ நாம் வெளியே இருந்து பார்க்குறோம், 2 ரக்காத் தொழுபவர் எத்தனை நிமிஷம் செலவிடுவார்? ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சம். 2 ரக்காத்துக்கு 2 நிமிஷங்கிறது பொதுவான சாதாரணமான கணக்கு. 2 ரக்காத் தொழுவதற்கு 2 நிமிஷம், 1000 ரக்காத் தொழுவதற்கு 1000 நிமிஷம்.
பல மணி நேரங்கள் செயல்படுகிறார். நம்ம வெளியே இருந்து இந்த 2 பேரையும் பார்த்தா 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறவர் நிறைய பேர் பார்க்கவே முடியாது, போயிருப்பார். 1000 ரக்காத்துகள் தொழுபவர் ஒரு இரவு முழுக்க செலவு செய்திருக்கிறார். யார் சிறந்தவர்? ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். இவ்வளோ நேரம் பள்ளிவாசல் இருந்திருக்க